ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொட்டீன் விலாக் பார்க்கலாமா? ஈவினிங் போல் தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த 2 பொட்டேட்டோ வீட்டில் சும்மாவே கிடைக்கி, இதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் ரெடி பண்ண போகிறோம். தம்பி வந்து நம்ம கூட்டு வச்சு கொடுத்தா வந்து தம்பி சாப்பிடவே மாட்டான், அப்படியே ரிட்டன் கொண்டு வந்துடுவான். நான் ஸ்கூலுக்கு வந்து 2-3 டைம் நான் வந்து பொட்டேட்டோ வந்து கொடுத்து விட்ருந்தேன் ஃப்ரை பண்ணி, அதை அப்படியே திருப்பி கொண்டுட்டு வந்துட்டான். அதனால் இதை நம்ம எப்படி உனக்கு சாப்பிட வைக்கணும்னு யோசிக்கும் போது நம்ம வெளியில் வந்து பேக்கரி இந்த மாதிரி போனோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து தம்பி நல்லா சாப்பிடுவான். சரி, இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ண போகிறேன். தம்பி பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா மியூசிக் போட்டுட்டு இருந்தார் உட்காந்து. நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அது வந்து வாட்டர் எதுவுமே இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லை அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி மாவு சேர்த்து உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஹர்ஷு, அம்மா உனக்கு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா காமிங்க காமிங்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே மாற்றி விட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு செஞ்ச ஸ்நாக்ஸை எடுத்து கொடுத்தோன்னே தம்பி வந்து யம்மி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ரொம்ப புளிச்சனால தம்பி வந்து மண்டையை ஆட்டிகிட்டே இருந்தான். தம்பி வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, அதனால் இன்றைக்கி பூஜைக்கு வந்து பூ பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடியில் பூத்துருக்கிற அரளிப்பூ தான் வந்து பறிச்சிட்ருக்கேன். நம்ம வீட்டில் வந்து பூக்கிற பூவே பூஜைக்கு போதுமான பூவாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து போட்டு விட்டாச்சு. நம்ம வசந்த் டிவியில் வந்து எப்போவுமே ஈவினிங் வந்து 6 o'clock கண்டிப்பாக வந்து டெய்லியுமே கந்த சஷ்டி கவசம் ஓடும். நான் வந்து வீட்டில் போட்டு விட்டுருவேன். ஒரு வழியாக நம்ம வந்து சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டு முடித்த கையோடு பார்த்திங்கன்னா சின்ன தம்பியும் தூக்கத்துக்கு அழுதுகிட்டே இருந்தான். அதனால் சரி, குட்டி தம்பியை வந்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து தூங்க வச்சுட்டு ஹர்ஷுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பக்கமாக ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து புக் ரைட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு தம்பிக்கு ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்டு நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.